ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீலு. வெறும் 35 ரன் தான் தேவை. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் லாஸ்ட் டே. இங்கிலாந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் ஒரு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க. இந்தியா இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா அப்படின்னு நேத்தெல்லாம் ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு ஹாரி ப்ரூக்கோட இன்னிங்ஸ்க்கு அப்புறம்லாம். ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்தியா வெறும் 6 ரன்ஸ்ல இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு இந்த சீரீஸை வந்து லெவல் பண்ணி டிராவா வந்து முடிச்சிருக்காங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது கைஸ், வேற மாதிரி மேட்ச். இப்படி ஒரு எண்டு இந்த சீரீஸ்க்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இவ்வளோ க்ளோஸாக போய் வந்து முடியும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து சீரீஸே வந்து விட்டாங்க. லாஸ்ட் மேட்சும் இங்கிலாந்து தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையிலிருந்து இந்த மேட்சை ஜெயிச்சு டிரா பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இங்கிலாண்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி எப்படியாவது தாண்டிடலாம். இன்னும் ஒரு ஹிட் தாங்க இசாவே, ஒரு 6 மட்டும் போயிருந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதனால அவங்க ஃபைட் பண்றதுக்காண்டி கிறிஸ் ஓக்ஸ் எல்லாம் அவரால் ஆடவே முடியாட்டியும் வந்து ஆட வந்தாரு. பட் ஸ்டில் இந்தியாவோட பவுலிங் அகேன்ஸ்ட் எதுவும் வந்து பண்ண முடியல. ஏன்னா பால் அப்படி ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு. செம்ம ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்னால தாக்கே பிடிக்க முடியல. ஸ்டில் அக்கின்சன் ஒரு பக்கம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாரு. லாஸ்ட்ல சிராஜோட ஒரு மேஜிக் டெலிவரி அவரோட ஆஃப் ஸ்டெம்பை காவ வாங்கிருச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்தியா பயங்கரமான செலிப்ரேஷனு. எஸ், இது வந்து ஒரு நல்ல வின்னு, ஃபேமஸ் வின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் காலங்காலத்துக்கும் இந்த வின்னை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இந்த சீரீஸில் 2 டீமுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. 3rd டெஸ்ட் இந்தியாவும் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு போய் ரொம்ப நேரோ மார்ஜினில் வந்து விட்டுருப்பாங்க. இப்போ இங்கிலாந்து ஒரு மாசான எண்டு இந்த சீரீஸுக்கே. லைக் எல்லா டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து விரும்புவாங்க. மேட்ச் வந்து முடிகிறப்ப இப்படி க்ளோஸாக போய் முடியணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த சீரீஸில் வந்து 2 வாட்டி நடந்திருக்கு. நல்ல ட்ராமாட்டிக் சீரீஸ் கம்ஸ் டு அன் எண்ட் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியாவோட இந்த வின்னை பற்றி? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா முக்கியமாக இந்தியா இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி? மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்போ என்னுடைய லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.